நண்பர்களே, பழைய குற்றாலம் அருவிக்கு ஆர்வமாக வந்தோம். பழைய குற்றாலம் அருவிக்கு லீவ் விட்டாங்க. நம்ம இன்றைக்கி 5 மணிக்கு மேலே யாரையும் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. இருந்தாலும் இந்த அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையுடைய பிரம்மாண்டத்தையெல்லாம் பார்த்து அப்படியே கண்ணால் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு வரலான்னு போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்கு. நேற்றுக்கு சாயங்காலம் பழைய குற்றாலத்தில் குளிக்கலான்னு ஒரு 5 மணியோட வந்தோம். டைம் முடிஞ்சது, நான் திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருந்தோம், பார்த்தீங்கல்ல. இப்போது காலையில் நேரமாக எழுந்துட்டு இங்கே ஒரு குடியில் போடணும்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக அடிச்சு கட்டி ஓடி வந்துட்டோம். அப்பா ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்டுருக்கோம். பிளாஸ்டிக் கவர் அலௌடு இல்லைன்னு சொல்லி அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டவலில் சுற்றி கொண்டு போயிட்டுருக்கோம். குற்றாலத்துக்கு குளிக்க போகிறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் நடந்து போகணுன்னாங்க. அம்மா அங்கேருந்து அடித்து கட்டி ஓடி வந்து எசுவாங்க. ஆனால் நடந்து போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படியே பச்சை பசேல்னு இந்த இயற்கை காட்சியில் வச்சு போகிறதுனால இந்த கால் வலிவெல்லாம் கொஞ்சம் மறக்கிற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. போங்க நண்பர்கள் பாருங்கள், நான் போயிட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு நண்பர் கோஷ்டி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. அப்படியே பாருங்கள், எனக்கு பின்னாடி ஒரு நண்பர் கோஷ்டி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த மலை பாருங்கள் எனக்கு பின்னாடி, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நிறைய நண்பர்கள் குளிச்சுக்கிட்டு பரபரப்பாக போயிட்டுருக்காங்க பாருங்கள். நேற்றுக்கு சாயங்காலம் இங்கே குளிக்கலான்னு வந்தப்போ டைம் முடிஞ்சதுன்னாங்க. ஆனால் இந்த லொக்கேஷன் பார்த்துட்டு மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் எல்லாமே காலையில் எழுந்த உடனே ஒரு டீ சூப்பெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அடித்து கட்டிட்டு ஓடி போயிட்டுருக்கோம் பாருங்கள். எந்த மலையருவியில் குளிக்கிறதா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 1 கிலோமீட்டர் நம்ம நடக்க வேண்டியிருக்கு. அப்போ தான் அந்த அருவி உழுவக்கூடிய பிளேஸை நம்ம போய் ரீச் பண்ணுவோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான். வந்த உடனே ரோட்டுக்கு முன்னாடியே பாருங்கள், சும்மா அப்படியே தரிசனம் கொடுக்குது நம்ம பழைய குற்றாலம் அருவி. எப்படி தலைவராக இருந்துச்சு மதுரைக்காரங்க அருவி குளியல் எப்படி இருந்துச்சு? அருமையா இருந்தது. சூப்பரா, சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருந்துச்சு. நாயமா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பருங்களா? சூப்பர். பின்னாடியே பாருங்க அருவி விழுந்துட்டு இருக்குது. அருவியில் குளிச்சுட்டு வந்து பொதுமக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. சூப்பருங்களா? நல்லா இருக்கும். நல்லா ஃபைனாக பிடிச்சா நல்லா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அருவியை நெருங்கிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. குற்றாலம் சொன்னாலே குரங்குகளை பிரிக்க முடியாது பாருங்க. நம்ம துரத்திக்கிட்டு வருதாங்க இங்கே குரங்குகளெல்லாம். இப்போ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறலாம். படிக்கட்டுகள் ஏறினீங்கன்னாக்கா அப்படியே அடடா 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 அருமை 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 பாருங்க. சூப்பரான குற்றால காட்சி பாருங்க. காலையில் 7 மணிக்கே பார்த்தீங்கன்னா செம கூட்டம். குற்றால மலையுடைய பிரம்மாண்டமே வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே. அந்த அருவிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாறைகளெல்லாம் கடை முள்ளாக இருக்கும். இந்த குற்றாலத்துடைய பாறைகளே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான மலையாக இருக்குது.
வேற மாதிரி இருக்கு போடுங்க சூப்பர். நேற்றுக்கு ஈவினிங் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் எப்படி இருந்துச்சு, அப்படியே ஒரு காக்கா குஞ்செல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பரபரப்பாக இருக்குது. அர்பானியா நிற்கிது பாருங்கள் நம்ம வந்த வண்டி எல்லாம் ஏறி கத்திட்டு இருக்காங்க. டே பசிக்குதுரா சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு நான் தான் அவங்கள கதற விட்டுக்கிட்டு இங்கே வெளியே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே பை பை. நம்ம வந்துட்டு இருக்கும் போதே பாருங்க அப்படியே அழகான காட்சி கொடுக்குது பாருங்க. வேற லெவல்ல இருக்கு, வேற லெவல்ல இருக்கு பார்த்தீங்களா. நம்ம அப்படியே அந்த பாதையை வந்துட்டு இருக்கும்போது அருவியோட சவுண்டு கேட்குது. அப்படியே பாலை கரைச்சி ஊற்றுன மாதிரி வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. வேற மாதிரி இருக்கு பாருங்க. செமையா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மலை தூறலுக்கு நடுவில் இந்த குழு குற்றாலத்தில் குளிக்கிற சுகமே தனிதான் பாருங்க. வேற லெவலில் இருக்கு பாருங்க. நண்பர்களே, நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் போன ஜென்மத்தில் குரங்கா பிறந்திருப்பானுங்க போல. ரூமலையாக இருக்க விட மாட்டேங்கிறானுங்க. 5 அருவிக்கு போயிட்டு ரூமுக்கு வந்த உடனே மெயின் அருவிக்கு போகணுங்கிறானுங்க. மெயின் அருவிக்கு போயிட்டு ரூமுக்கு வந்த உடனே செம்பக அருவிக்கு போகணுங்கிறானுங்க. அதுக்கப்புறமா அந்த அருவி இந்த அருவின்னு சொல்லி தென்காசியில் 3 நாள் ரிசார்ட்டில் ரூம் போட்டு பார்க்காத அருவிகளே இல்லாத குளிக்காத இடமே இல்லை. காலையில் மதியானம் நைட்டு விடியக்கா 2 மணி முதல் கொண்டு குளிச்சுக்கிட்டே இருக்கணும் நண்பர்களை. என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நைட்டு 1:30 மணி 5 அருவியில் பாருங்க என்ன கூட்டம் பாருங்க நண்பர்களே. தென்காசி குற்றாலத்தில் 5 அருவியில் விடியற்கால 1 மணிக்கு பாருங்க. 1 மணிக்கே நம்ம குடிக்க மாட்டோம். இங்க பாத்தீங்கன்னா விடியற்கால 1 மணிக்கு நண்பர்களே. இந்த டைம் பார்த்தீங்கன்னா இரவு ஒரு 1:30 மணி.
பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கடைகளுமே பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் செயல்படுது. நீங்கள் தென்காசியில் வந்து ஏதாவது நல்ல ஒரு ரிசார்ட்டு ஒரு லாட்ஜ் எடுத்து தங்கிட்டு நீங்கள் எந்த நேரம் வேணாலும் வரலாம். விடிய விடிய இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நல்ல ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா இரவு பகல் எந்த நேரமாக இருந்தாலும் சூப்பரான ஒரு குளியலை போடலாம். அந்தளவுக்கு 24 ஹவர்ஸு இந்த சீசன் டைமில் குற்றாலத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். திடீர்னு அருவியில் நீர்வரத்து அதிகமாச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு பேட் லக்காக இருக்கும். மற்றபடி தண்ணி வர டைமு 24 ஹவர்ஸ் நீங்கள் எந்த நேரம் வந்தாலும் குளிச்சுக்கிட்டே இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். போங்க நண்பர்களே, பாருங்கள் தென்காசி குற்றாலத்துக்கு விடியக்கான ஒரு 1:30 மணி 2 மணிக்கு குளிக்க போயிட்டுருக்கோம். குளிச்சு முடிச்சு வந்துட்டு இருக்கோம். பாருங்கள் சட்டை போடாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். பாருங்கள் நம்ம வீட்டு பக்கமெல்லாம் சும்மா ஒரு பனியன் போட்டு கூட நம்ம வெளியே போகிறதுக்கு தயக்கமாக இருக்கும். டூர் வந்துட்டு பசங்க கூட ஒரு ஜாலி மூடு வந்தால் பாருங்கள் சட்டை இல்லாமல் தெருவில் சுற்றிட்டு இருக்கோம். பாருங்கள் இன்னொருத்தர் பாருங்க கீழே செட்டு கூட போடாம இருக்காரு. பின்னாடி பாருங்க லுங்கி போட்டிருக்காருன்னு சொல்ல வந்தேன். நண்பர்களே பாருங்க இந்த காட்டுப்பாதை அப்படியே இன்னும் போய்கிட்டே இருக்கு. போட்ட